நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சொந்த சகோதரர்களே அவரின் மீது பொறாமையும் கோபமும் கொண்டு அவர்களை ஒரு ஆழமான கிணற்றில் தள்ளினார்கள். அவரை கிணற்றிலிருந்து எடுத்த ஒரு பயணக் கூட்டம் எகிப்து நாட்டைச் சேர்ந்த ஒருவரிடம் மிகவும் சொற்ப விலைக்கு அடிமையாக விற்றனர். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களின் தந்தையை பிரிந்து வேறு நாட்டிற்கு அடிமையாக விற்கப்பட்டார். ஆனால் அல்லாஹ் அதே எகிப்து நாட்டிற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிகவும் பலம் வாய்ந்த அதிபதியாக ஆக்கினான். அவரை கிணற்றில் தள்ளி அவர்களின் சகோதரர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முன் உதவி கேட்டு நிற்கும்படி செய்தான். ஆனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரையும் பழிவாங்கவும் இல்லை, தண்டிக்கவும் இல்லை. மாறாக அவர்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்றே விரும்பினார்கள். சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் யாரேனும் உங்களுக்கு தீமை செய்தால் நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்கள் யாருக்கும் தீமை செய்யவோ பழிவாங்கவோ நினைக்க வேண்டாம். உங்களின் முடிவுகளை அல்லாஹ்விடம் விட்டு விடுங்கள். அல்லாஹ் யாவற்றையும் அறிபவனாகவும் உதவி புரிபவனாகவும் இருக்கிறான்.